இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தேர்தல் நடக்கும். அந்த அடிப்படையில் 28/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவார். அந்த கால அவகாசம் 28/5/2025 முடிவு பெற்றது. இப்போ 3 ஆண்டு காலம் முடிவு பெற்றது. அந்த முடிவுக்கு பிறகு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்து 2023 பொதுக்குழு நடந்ததாகவும் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் பதவி இருப்பதாகவும் ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஜனநாயகத்தை கட்டி காக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு மோசடியான படுகொலையான ஒரு உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனை அளிப்பதோடு கண்டனத்துக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய மோசடி. இது ஒரு கட்சி திருட்டு விஷயம். கட்சி திருடுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறேன். 5 மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நடந்து கடிதம்லாம் கொடுத்தோம். இந்த கடிதத்தினுடைய நகல் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். 28/5/2022 தலைவராக அறிவிக்கப்படுகிறார். 29/5/2022 அவரே கைப்பட தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதினார். அந்த கடிதமும் இருக்கு. நாங்கள் 3 பேர் ஆபீஸ் பேரர் யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் யார் தேர்தல் பண்ண அந்த கடிதமே எழுதினார். அப்போ இவ்வளவு பெரிய மோசடி நடந்தது தான் இன்னைக்கு அதிர்ச்சியா இருக்கிற மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதா பார்க்குறோம். இது கட்சி திருட்டு சம்பந்தமான நடவடிக்கையா பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பா தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டி காக்கணும். இப்படி ஒரு மோசடியான உத்தரவை இன்னைக்கு போட்டிருக்காங்க. நேத்திக்கு போட்டு இன்னைக்கு எங்க கையில கொடுக்குறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, வேதனையா இருக்குது. இதை கண்டிச்சு தேர்தல் ஆணையம் இந்த கொடுத்துறோம். உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இதுல மருத்துவர் அன்புமணி 2023 3ஆம் ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 2026 வரை இருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோட நாங்கள் கொடுத்த ஆவணங்களை அந்த தேதியெல்லாம் குறிப்பிட்டு இது வேணா நீ நீதிமன்றத்தை நாடுங்க, உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கொடுக்குறாங்க. ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்குது. எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும்? எதுக்கு இப்படி மோசடியான ஆணையம் வழங்குறாங்க? இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மிகப்பெரிய மோசடியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை கண்டித்து எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னார் மாலையில், நீங்கள் சொல்லுங்க மணி, டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவோம், சென்னையிலிருந்து இங்கே வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கா. ஒரு போராட்டமாக நடத்த போகிறோம். தேர்தல் ஆணையத்துடைய முறைகேட்டை கண்டித்து நடத்துகிறோம். அதோட இவ்வளோ போலியான ஆவணத்தை ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போடுது. இதுக்கு ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் தானே, வழக்கும் பதிவு பண்ணணும். இதையெல்லாம் வற்புறுத்துக்கு தான் சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். மோசடி செய்த அன்புமணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இது ஜனநாயக படுகொலையா பார்க்கணும். 2022 பொதுக்குழு மூலமாக அன்புமணி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த ஆவணம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நீங்க கொடுத்திருப்பீங்க இல்லையா? கொடுத்தாச்சு.